எக்ஸ்பைரி டேல கரடி இன்னைக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கரடி மற்றும் காளையனுடன் போராடும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். மணி இப்போ 9:14 AM Thursday செப்டம்பர் 21, 2023. ப்ரீ ஓப்பனிங் செஷன் முடிந்த பிறகு நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் டவுன் ஓப்பனிங் ஆக போகுது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து மறுபடியும் சரிந்து கொண்டே இருக்கிறது. அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணின பிறகு எந்த ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணன உடனே ஸ்டாப் லாஸ் ரீச் பண்ணுமோ அந்த ஸ்ட்ரைக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற முடிவில் இருக்கேன். அதனால நான் இன்னைக்கு கரடியை விட்டுட்டு காளையனுடன் ஒப்பந்தம் போட்டு, அதாவது எப்படி நம்ம கரண்ட்டை தொட்டா அடுத்த வினாடியே ஷாக் அடிக்குமோ அதே போல காளையனை தொட்ட உடனே அடுத்த நொடியே ஸ்டாப் லாஸுக்கு போயிடுற மாதிரி ஒப்பந்தம் போடலான்னு இருக்கேன். பின் குறிப்பு: இந்த ஒப்பந்தம் இன்று மாலை 3:30 மணி வரை மட்டுமே செல்லும். மணி இப்போ 9:17 AM நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 21, 19,850 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டார்கெட்டில் 50% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ்லையும் 50% டைப் பண்ணிடலாம். குவான்டிட்டியில் 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 21.05 காசுலேருந்து நம்ம டார்கெட்டில் செட் பண்ணின 50%மான 31.60 காசை ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்டாப் லாஸில் செட் பண்ணின 50%மான 10.55 காசை ரீச் பண்ணுமா? மற்றும் இன்னைக்கு நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்பு கண்டிப்பா 2ல் 1 ரீச் பண்ணியே ஆகணும். அது எதுன்னு சுத்தமான விளக்கெண்ணைய இரு கண்களிலும் விட்டு விழி மூடாமல் வழி கிடைக்குமா என்று கவனம் சிதறாமல் மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 21, 19,850 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 21.05 காசுக்கு பிறகு நம்முடைய மாடு 2.8 மட்டும் முன்னோக்கி வந்துள்ளது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 22.95 காசு வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 95 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 9.03% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய மாடு தொடர்ந்து முன்னோக்கி சென்று நம்முடைய 50% இலக்கான 31.60 காசை ரீச் பண்ணிடுங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையில் இருக்கும்போது நம்முடைய வருகைக்காக பதுங்கி இருந்து காத்து கொண்டிருந்த கரடி கூட்டம் நம்முடைய மாட்டை கண்மூடித்தனமாக தாக்கியதில் அடுத்த சில வினாடிகளிலேயே நம்முடைய மாடு மண்ணை கவ்வியது.
அதாவது நம்ம ஸ்ட்ரைக் பாரபட்சமே பார்க்காம நம்முடைய 50% ஸ்டாப் லாஸ் ஆன 10.55 காசை மிக துல்லியமாக தொட்டுவிட்டது. இப்ப நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 525 ரூபாய் சிவப்பு நிறத்தில் சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய ஸ்டாப் லாஸை ரீச் பண்ணின பிறகு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நேராக 0.05 பைசாவிற்கு சென்று தானாகவே சமாதி கட்டி கொண்டது. ஜஸ்ட் மிஸ். ஸ்டாப் லாஸ் மட்டும் செட் பண்ணாம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். 0.05 பைசாவோட சமாதிக்கு பக்கத்திலேயே நம்மளையும் படுக்க வச்சு தாலாட்டு பாடிட்டு போயிருந்திருப்பாரு நம்ம மார்க்கெட். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 21.05 காசு போட்டா 1052.50 காசு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை அப்பாலே போ சாத்தானேன்னு தூக்கி வீசி எறிந்து விட்டு நம்முடைய ஸ்டாப் லாஸை கட்டி அணைத்து கொண்டதில் நம்முடைய லாஸ் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 10.50 பாயிண்ட்ஸ் போட்டா 525 ரூபாய். 1052.50 காசை வச்சு நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி டார்கெட்டுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸ் ரீச் பண்ணினதுனால நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா 525 ரூபாய். அதாவது தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்றும் கதற காளையன் தாக்கப்படுகிறான் என்று அரவிந்த் ராமமூர்த்தி தங்களுடைய தனிப்பட்ட வருத்தத்தை தெரிவித்துள்ளார். நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல 4 ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்ததுனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸ் ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை தப்பான டைம்ல தவறான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி தவறான பிரைஸ்ல என்ட்ரி எடுத்து தவறான டார்கெட்டை செட் பண்ணினதுனால எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆகியிருக்கு. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸை கரெக்டா யூஸ் பண்ணி மிகப்பெரிய நஷ்டத்துல இருந்து மிகச்சிறிய நஷ்டத்துல எக்ஸிட் ஆகி நம்முடைய கேபிட்டலை பத்திரமா பாதுகாத்துட்டோம்பா. ஸ்டாப் லாஸுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த அதிபயங்கரமான ஃபைட்டர் ஜெட்டை இயக்கி சுமார் 50,000 அடி உயரத்தில் ஈஸியா சாகசம் பண்ணிடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்க எல்லாம் டாப் கன் மேவரிக் படத்தையே பல தடவை பார்த்தவங்க இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில் இருக்கிற பணம் மார்க்கெட்டினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நொடி பொழுதில் மண்ணை கவ்விவிடும். தயவு செய்து பங்கு சந்தையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படவும். சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணின இந்த ஒரு ஸ்ட்ரைக்கு எவ்வளவு புரோக்கரேஜ் ஃபீ சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் டேப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல இங்க கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா நம்முடைய இன்றைக்கான புரோக்கரேஜ் ஃபீஸை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு புரோக்கரேஜ் ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 48.47 பைசாவை சார்ஜ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் இல்லாம மறுபடியும் இந்த புரோக்கரேஜ் அமௌண்ட்டை நம்முடைய ஃபண்ட்ஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப கரண்டிக்கு ஒரே குஜாலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்பு நம்முடைய லாஸ் போக மீதமுள்ள பாதி கேபிட்டலை பத்திரமா பாதுகாத்துட்டோம்பா. இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா இன்னைக்கு நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ஹீரோ 3 மணி ஆட்டம் BTST மற்றும் இந்த லாஸை ரெக்கவர் பண்றங்கிற எந்த ஒரு விபரீதமான முடிவும் எடுக்காம நம்ம கிட்ட இருக்கிற மீதி பாதி கேபிட்டலை பத்திரமா பாதுகாத்தாச்சு. மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 760.75 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலா 44,623.85 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 159.05 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்க 19,742.35 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.